கடந்த காலங்களில் கோ பேக் மோடி என்று கூறிய நிலையில் தற்போதுள்ள எழுச்சியால் கெட் அவுட் மோடியாக மாற அனைவரும் திமுகவுக்கு வாக்களியுங்கள் என ஸ்ரீபெரும்புதூரில் நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்குகளை சேகரித்தார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணியை உறுதி செய்து அதன் வேட்பாளர்களை அறிவித்து தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வகையில் திமுக இளைஞரணி செயலாளர், தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 5 தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து வாக்குகள் சேகரித்து வருகிறார். அவ்வகையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் TR பாலுவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்வில் திறந்த வேனில் நின்றபடி பொதுமக்களிடம் கடந்த 2 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகளும் தற்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கான வாக்குறுதிகளையும் தெரிவித்து பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே பாரத பிரதமர் தமிழகம் வருவதாகவும், கடந்த 10 நாட்களாக தமிழகத்தையே சுற்றி வந்தாலும் பாஜகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது எனவும், கடந்த தேர்தலின் போது கோ பேக் மோடி என்று கூறி வந்த நாம் தற்பொழுது கெட் அவுட் மோடி என்று கூறும் வகையில் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு என்று நாம் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் அவருக்கு ஒரு குட்டு என்பதை நாம் நினைவில் கொண்டு தமிழக அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு விளக்கி அனைவரும் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது அமைச்சர் அன்பரசன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர் அருள்ராஜ், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சதீஷ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் இருந்தனர். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார். இப்ப வந்திருக்காரு. இப்ப 10 நாளா தமிழ்நாட்டை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து அடுத்த 20 நாள் இங்கே தங்குங்க. உங்களால ஒரு சீட்டு கூட இங்க ஜெயிக்க முடியாது. பாரதிய ஜனதாவால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. உங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டு மண்ணில் உங்களுடைய காலடி கூட வைக்க விட மாட்டாங்க. போன முறையாவது என்ன சொன்னோம்? கோ பேக் மோடின்னு சொன்னோம். இந்த முறை சொல்லுவோம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். புரியுதா? ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ண தெரிய போறது 2 தான். ஒண்ணு நம்முடைய வெற்றி சின்னம், உதயசூரியன் சின்னம். இன்னொன்னு நம்முடைய வெற்றி வேட்பாளர் TR பாலு அவருடைய பேர். அதுல வாக்களிக்கிற நீங்க வைக்கிற ஒவ்வொரு வாக்கும் மோடியோட தலையில வைக்கிற கொட்டு வச்சிருக்கீங்களா? மோடி தலையில கொட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும்.